கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம் என்றால், திருச்சபை குறித்து ஒரு வேத பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் திருச்சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். தேவ மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், தேவனுக்குள் தேவன் அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்து இந்த பூமியிலே கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். எனவே சபை என்பது மிக மிக முக்கியமானது. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே இந்த நாளிலே சபை குறித்து சில வார்த்தைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பதிவை உங்களுக்கு முன்பாக நான் பதிவிட விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். திருச்சபை நடுவில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 7 குத்து விளக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அப்படி என்றால் திருச்சபையின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் முக்கியமாக நிருபங்களிலே நாம் படிக்கும் பொழுது திருச்சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வெளிப்பாடு கூட பேசுகிறதை பார்க்க முடியும். அப்படி எப்படிப்பட்டதான வெளிப்பாடு என்று சொல்லி சில உதாரணங்களை சொல்லி அவர் விளக்குகிறார். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அனாலஜி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் உருவகம் அல்லது உதாரணங்கள். இப்படி உதாரணங்கள் உருவகங்கள் மூலமாக திருச்சபை எப்படியாக இருக்கிறது, திருச்சபைக்குள்ள எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை பவுல் போதிக்கிறதை பார்க்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது, சர்ச் இஸ் எ ஃபேமிலி. சபை என்பது ஒரு குடும்பம். அருமையானவர்களே, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பம் என்று பார்க்கிறோம். அதே போலவே வேதத்தில் குடும்பம் என்று உண்டு. அந்த வசனத்தை உங்களுக்கு முதலாவது படித்து காட்ட விரும்புகிறேன். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும். இது நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று பவுல் சொல்கிறார். அதாவது நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்துல குறிப்பாக ஒரு வார்த்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். அப்போ இந்த உலகத்துல ஒரு சின்ன குடும்பம் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி 2 பிள்ளைகள் என்று சொல்லலாம். சில குடும்பங்கள் பார்த்தா ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தப்பா சித்தி பிள்ளைகள், மாமா மாமி பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். ஆனால் திருச்சபையின் குடும்பம் என்பது மிக மிக பெரியது. பவுல் சொல்லுகிறார், இந்த பூமியில ஒரு குடும்பம் இருக்குதான், பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும். அப்படி என்றால் என்ன? நமக்கு முன்னாடி காலம் சென்று மரித்து போன பரிசுத்தவான்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதை குறித்து எபிரேயருடைய ஆசிரியர் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். அதாவது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, அதுதான் குடும்பம். அப்போ பூமியில ஒரு குடும்பம் இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. இந்த முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது பார்க்க முடியும். அப்போ திருச்சபையின் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். அருமையானவர்களே, இந்த குடும்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பம் மியூச்சுவல் ட்ரஸ்ட்ல இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோடு இருப்பாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருத்தர் சுய மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். மியூச்சுவல் கோஆபரேஷன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்போடு கூட இருப்பார்கள். அதே போல தான் திருச்சபையில் கூட நம் சக விசுவாசிகள் எல்லாருமே ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் சுய மரியாதையோடு கூட வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கூட வாழ வேண்டும். பவுல் இதை ஒன் அனதர் என்ற கான்செப்ட்ல பெரிய ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து உங்களில்
உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிகள், ஒரு பாரத்தை சுமங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் பேசியிருக்க முடியும். எனவே நாம் திருச்சபைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் ஒரு நம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் ஒத்துழைத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். செகண்ட் ஒன், இரண்டாவது, சர்ச் இஸ் எ ஃபெல்லோஷிப். சபை என்பது ஐக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வருகிறது, அந்யோன்யத்திலும் என்றால் ஃபெல்லோஷிப். ஆதியில இருந்த திருச்சபை 3000 பேர் கொண்ட அந்த திருச்சபையில ஒரு ஸ்ட்ராங் ஃபெல்லோஷிப் இருந்தது, ஒரு உறுதியான ஒரு ஐக்கியம் இருந்தது. அப்படி என்றால் என்ன? ஐக்கியம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஸ்லாக்கியங்களை, நமக்கு கொடுத்திருந்தான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஷேர் பண்ண வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் ஃபெல்லோஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வேற. ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், சில ரகசியங்களை நண்பர்கள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் திருச்சபை என்பது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஃபெல்லோஷிப். அதாவது ஐக்கியம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவர் குறைகளிலே அவர்கள் உதவி செய்வது. விசேஷமாக ஒரு குடும்பம் உபத்திரப்படுறாங்கன்னா, ஒரு குடும்பம் பல பாடுகள் மத்தியில் போகிறாங்கன்னா, இன்னொரு குடும்பம் போய் அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை தாங்கி பிடிக்க வேண்டும். அதுதான் ஐக்கியம். இன்னைக்கு பார்க்கும்போது சபைகளில் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இருப்பது கொஞ்சம் அரிதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் ஆதியிலிருந்த அந்த எழுப்புதல், அப்போஸ்தலர் நடபடிகள் உண்டான அந்த எழுப்புதலை பார்த்தீங்கன்னா, அந்த 120 பேர் கொண்டவர் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்டதான ஒரு உறுதியான ஐக்கியம் இருந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள், ஒருவருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஐக்கியம் என்றாலே அதுதான் அர்த்தம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு உண்டானவைகளில் முக்கியமாக ஒருவருக்கு நாம் பெரிய உதவி எது என்றால் முழங்காலில் நின்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிறகு நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு, குறையுள்ளவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, நலிந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் திருச்சபை. திருச்சபையில் அப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள். சில குடும்பங்கள் திருச்சபையில் கஷ்டத்தோடு இருக்கலாம், சில குடும்பங்கள் ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலாம். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அது பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கும் திருச்சபை. ஓகே, இப்போ மூணாவது, நம்பர் 3, சர்ச் இஸ் எ பாடி. திருச்சபை என்பது சரீரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ சபை என்பது சரீரம். ஆண்டவர் சபையை சரீரமாய் அமைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தலை, கை, கால், கண்கள், வாய், செவி என்று சொல்லிருக்கிறது. ஒன்றுக்கொன்று உதவியா இருக்கிறது. கண்களிலே ஏதாவது தூசி விழுந்து விட்டால் கை உதவி செய்கிறது. காலில் ஏதாவது நமக்கு முள் குத்தி கொண்டால் உடனே கை உதவி செய்கிறது. இப்படி சரீரத்தை கர்த்தர் அழகாக அமைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை திரு சபைக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறார். இந்த அதிகாரம் முழுசும் படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களுக்கு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது அவைகள் 20 வசனம், அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே என்று சொல்லுகிறார். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது காலை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகள் காணப்படுபவர்களுக்கே மிகவும் வேண்டுவலாக இருக்கிறது. 23ஆம் வசனம். மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளுக்கே அதிக அலங்காரம் பெறும். அதாவது சபையுடைய அனாலஜி குறித்து பவுல் பேசும்போது சொல்லுகிறார்,
சரிய அவயங்களில் கனவீனமாக இருக்கிற அவயங்கள், அதாவது ஒரு அவயம் ரொம்ப ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த அவயத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை நன்றாக கவனிக்கிறோம். அதே போல தான் திருச்சபைகளில் அவர் சொல்லுகிறார், சரீரத்தை எப்படி நாம் கவனித்துக் கொள்கிறோமோ அதே போல தான் சபைகளிலே சிலர் கனவீனமாக இருப்பார்கள், சிலர் கனத்தோடு இருப்பார்கள். கனவீனமாக இருக்கிறவர்களை நாம் அசட்டை பண்ணாமல், அவர்களை உதாசீனப்படுத்தாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் எல்லா விதத்திலும் அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும். ஆனால் தான் பவுல் கலாத்திற்கு நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் குற்றம் செய்தால் சாந்தமான ஆவியோடு அவனை சீர்பொருந்த செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்துவத்தில் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது, யூனிட்டி இல்லாமல் இருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு மனம் அதிகமாக இருந்தது, சரீரமாக திருச்சபை செயல்பட்டது. ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு தொடர்பு இருந்தது. ஒரு அவயம் பாதிக்கப்பட்டால் எல்லா அவயம் பாதிக்கப்படும். ஒரு அவயம் கனவீனமாக இருந்தால் அந்த அவயத்துக்கு, அதாவது அந்த மெம்பர் ஆஃப் பாடிக்கு நம்ம அதிகமாக கனத்தை கொடுத்து அலங்காரம் செய்து அதை பராமரிக்கிறது போலவே திருச்சபையில் பலவீனமாக உள்ளவர்கள், சிலர் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பாங்க, சிலர் பொருளாதாரத்தில் பலவீனமாக இருப்பாங்க, சிலர் விழுந்து விழுந்து போவாங்க, சில காரியங்களில் விசுவாசத்தில் விழுந்து விடுவாங்க, பாவத்தில் விழுந்து விடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நாம் குறை சொல்லாமல், அசட்டை பண்ணாமல் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை மறுபடியும் சீர்பொருந்த செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் சபையை கர்த்தர் சரீரமாக கர்த்தர் அமைத்திருக்கிறார். ஓகே, 4வது நாம் பார்க்கும்போது சர்ச் இஸ் a பில்டிங். சபை என்பது ஒரு கட்டடம் போன்றது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தை தேவனுடைய வீட்டாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸோ ஒரு பில்டிங் எப்படி கட்டப்படுகிறதோ அதே போல தான் திருச்சபை ஒரு பில்டிங்கை போல கட்டப்பட வேண்டும். ஒரு பில்டிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பில்டிங்கில் ஜன்னலுக்கென்று ஒரு இடம் உண்டு, பிறகு வாசலுக்கென்று ஒரு இடம் உண்டு, செங்கல் ஒவ்வொரு மூளைக்கல்லை எடுத்துக்கொண்டோம்னா அஸ்திபார கற்களுக்கென்று ஒரு இடம் உண்டு, செங்கலுக்கென்று ஒரு இடம் உண்டு, பிறகு கூரை அதுக்கென்று ஒரு இடம் உண்டு. இப்படி அதன் இடத்துல அதது நேர்த்தியாய் செயல்படுகிறது. தேவ ராஜ்யத்துல நம்ம எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல, அந்த பொசிஷன்ல நம்ம சந்தோஷத்தோடு தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஐயோ, நான் ஜன்னலை போல், இப்போ ஜன்னல் பார்த்து நான் கதவை போல் இல்லையே என்று சொல்லி நொந்து கொள்ளக்கூடாது. கதவு நான் ஜன்னலை போல் இல்லையே என்று சொல்ல அப்படி நாம் யோசிக்க கூடாது. அதாவது திருச்சபையில் பார்க்கும்போது நான் அவங்கள மாதிரி பயன்படுத்தப்படவில்லையே, இவங்கள மாதிரி பயன்படுத்தப்படவில்லையே, அந்த வரங்கள் அவங்களுக்கு இருக்கிறது, அந்த வரங்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி நம்மை நாமே செல்ஃப் எஸ்டிமேஷன், ஒரு டிமெரிட் பண்ணக்கூடாது. தேவன் நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, நம்ம எந்த பொசிஷனில் திருச்சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையில நாம் நிலைத்திருந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பிறகு தாழ்மையோடு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதனால்தான் இந்த பில்டிங் என்ற அனாலஜியை பவுல் சொல்லி காட்டுகிறார். எப்படி பில்டிங்கில் எல்லாமே முக்கியமோ அதே போலவே திருச்சபைகளில் இருக்கும் எல்லா விசுவாசிகளும் மிக முக்கியமானவர்கள். யாரும் வரம் இல்லாதவர்கள் இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அட்லீஸ்ட் ஒரு வரமாவது ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஓகே, அடுத்து 5வது சர்ச் இஸ் எ ஸ்கூல். திருச்சபை என்பது பள்ளிக்கூடம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது we have to learn the love of Christ. நம்ம இயேசு கிறிஸ்துவை உடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஸ்கூல்ல போயிட்டு எப்படி நம்ம கற்றுக்கொள்கிறோமோ
லேர்ன் பண்றோமோ அதே போல திருச்சபை வந்து ஒரு ஸ்கூல் போன்றது, ஒரு பள்ளிக்கூடம் போன்றது. ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் நாம் வரும்போது ஏதோ ஒரு அட்டென்ட் பண்றோம், ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். we have to learn something. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எனக்கு பர்சனலா அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருளா இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவிலும் அவர் கிருபையிலும் வளர வேண்டும். அதுதான் சபை வந்து ஒரு பள்ளிக்கூட அனாலஜில, ஸ்கூல் அனாலஜில சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் எப்படி போய் பாடங்களை கற்றுக்கொள்கிறோமோ அதே போலவே திருச்சபையில நாம் தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல ப்ரொமோட் ஆகி போறாங்களோ அதே போலவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு, அதாவது உச்சகட்டம் எது என்றால் இயேசுவை போல் மாறுவது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். ஸோ இயேசுவை போல மாறிக்கொண்டே போக வேண்டும். அதற்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் திருச்சபை என்பது பள்ளிக்கூடம் போன்றது.